ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இதை பார்ப்போம். ஒரு கம்பெனி இது வரைக்கும் தனியாக வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சில பணம் வந்து தேவைப்படுது. அவங்க எதுக்காக அந்த பணம் தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். அதை அந்த காரணத்துக்காகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். அப்புறம் வந்து கடன்கள் இருக்குன்னா, அதை அடைக்கிறதுக்கு இப்படி சில ப்ராசஸ்க்குலாம் அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பப்ளிக் கிட்ட போயிட்டு நம்ம பணம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கும்போது, அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அப்ளை பண்ணி, அது மூலமா உள்ள வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல. அதுல வந்து நம்ம அப்ளை பண்ணி, அதுல உள்ள வந்து அது மூலமா நம்ம ஷேர்ஸ விக்கலாம். பப்ளிக் கிட்ட விக்கலாம். பப்ளிக் கிட்ட விக்கும்போது, ஷேர்ஸ விக்கிறது மூலமா அவங்களுக்கு சில பணம் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஜெனரேட் ஆன பணத்த வச்சு, நமக்கு என்ன ப்ராசஸ்லாம், என்ன நீட்ஸ்லாம் இருக்கோ, அத நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். இதுதான் பிளான். இப்படி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அப்ளை பண்ணி, அதுக்குள்ள வர்றதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குல்ல. அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம ஐபிஓ அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் அதாவது இந்த கம்பெனி வந்து விக்கிறாங்கல்ல அந்த ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ்க்கு வந்து சில பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மதிப்பு இருந்தா தானே மக்கள்கிட்ட குடுக்க முடியும். அந்த பிரைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, 2 விதமான ப்ராசஸ் இருக்கு. ஃபிக்ஸ்டு பிரைஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா த்ரூ அவுட்டா எல்லா ஷேர்ஸ்க்கும் ஒரே பிரைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1,00,000 ஷேர்ஸ் வந்து அவங்க விக்கிறாங்க அப்படின்னா, த்ரூ அவுட்டா அந்த 1,00,000 ஷேர்ஸ்க்கு வந்து ₹100 அதை ஃபிக்ஸ்டா ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. புக் பில்டிங் இஷ்யூ அப்படின்னா, ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. குறைஞ்ச பிரைஸ்லேருந்து குறைஞ்ச பிரைஸ் இவ்வளவு, அப்புறம் அதிகபட்ச பிரைஸ் இவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்ச ஃபிக்ஸ் பண்ணி, அது மூலமா ஒரு ஏலம் மாரி விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குறைஞ்ச பிரைஸ் ₹80, அதிகபட்ச பிரைஸ் வந்து ₹110 இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு ஏலம் மாரி விட்டு, அந்த ஏலம் டைம்ல வந்து மக்கள் வந்து வாங்குறதுக்கு முன் வருவாங்க. இதுதான் இந்த புக் பில்டிங் இஷ்யூ தான் வந்து இப்போ ரீசென்ட்டா எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐபிஓ நம்ம எங்க போய் வாங்கலாம்? நான் வந்து Zerodha யூஸ் பண்றேன். ஸோ Zerodha பிளாட்ஃபார்ம நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதில பிட்ஸ் செக்ஷன்னு ஒரு செக்ஷன் உண்டு. அந்த செக்ஷனுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா, அதில ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஐபிஓ கீழ வந்து ஒவ் அ ரீசென்ட்டா இருக்கிற எல்லா ஐபிஓவும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு எந்த ஐபிஓ வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ, அந்த ஐபிஓ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஓ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் நம்புறேன்.